இன்றைக்கி தமிழ் சினிமாவினுடைய த ப்ராமினென்ட் ஆர் ராதர் த நம்பர் 1 டைரக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதனை கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னா அது மணிரத்னத்தை தான் வைக்க முடியும். அவருக்கு கீழே தான் மற்ற எல்லா இயக்குநர்களையும் வச்சே ஆகணும். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு மனிதன் தன்னுடைய ப்ரைமை ஆல்மோஸ்ட் 40 இயர்ஸாக மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாரு. தமிழ் சினிமாவோட ஹிஸ்ட்ரியில் இது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு பாலச்சந்தர் எடுத்திங்கன்னா 30 வருஷத்தை தாண்டாது, பாரதிராஜா எடுத்திங்கன்னா 20 வருஷத்தை தாண்டாது, நிறைய கமர்ஷியல் இயக்குநர்கள் இருந்திருக்காங்க, எல்லாருமே 15 வருஷம் 20 வருஷம் இவ்வளோ தான் அந்த ஒரு டைம் ஃப்ரேம்குள்ளே இருக்கும். இன்றைக்கும் ரவிக்குமார் மாதிரியான ரவிக்குமார் மாதிரியான இயக்குநர்கள் வந்துட்டு நல்ல வேல்யூபிளான ஒரு படங்களை கொடுக்குறாங்க. பட் ஆனால் அதோட ப்ரைம் அப்படிங்கிற அந்த ஒரு மொமெண்ட்டில் இருக்குமா அப்படின்னா இல்லை. இப்போது வந்துட்டு ஒரு தெலுங்குல போய் பாலகிருஷ்ணா வச்சு ஒரு படம் பண்ணுறாரு, இது எல்லாமே இருக்குது. நான் சொல்கிறது தமிழ் சினிமாவில் இந்திய லெவலில் ஒரு மனிதர் தன்னுடைய ஒரு ப்ரைமை மெயின்டைன் பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ சுந்தர் சி இருக்காரு, இவங்கள மாதிரியான கமர்ஷியல் இயக்குநர்கள் எல்லாமே இருந்தால் கூட 40 ஆண்டு காலம் த சோகால்ட் நாம் வந்துட்டு பெருமிதமாக பார்க்கக்கூடிய கமர்ஷியல் சினிமாவுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு மனிதனை வந்துட்டு ரசித்து நாமளும் இந்த மாதிரி இயக்குனராக ஆகணும்னு நினைக்கிற மாதிரியான தமிழ் சினிமாவினுடைய மாஸ்டர்ஸ்ன்னு இருப்பாங்கள்ல, அதில் பாலச்சந்தர், பாரதிராஜா, இப்போ மணிரத்னம். ஸோ இப்போ மணிரத்னம் வந்துட்டு இந்த எல்லா மாஸ்டர்ஸை விட தி பெஸ்ட். எப்படி? ஸோ இந்த 40 வருஷம் ப்ரைமை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இன்றளவும் தனக்கான ஒரு வேல்யூவை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரே இயக்குனர்.